தேனும் காய்ச்சி பாகடை ஏறிய சுவையும் நனிவசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீளம் இடியென என்பேன் எனினும் தமிழன் என் உயிர் என்பேன் தமிழ் தாயை வணங்கி துவங்குகிறேன். இந்த இனிய மாலை வேளையில் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் சகோதரர் தஸ்லீம் அகமது அவர்களுக்கும், பேசி அமர்ந்திருக்கும் முனைவர் சி அசோகன் அவர்களுக்கும், அடுத்து பேச காத்திருக்கும் சகோதரி சர்மலாதேவி பவுன்ராஜ் அவர்களுக்கும், சங்கத் தமிழில் சொல்லெடுத்து சிங்க குரலில் சதிராடும் என் ஆசான் கே செல்வராஜ் அவர்களுக்கும், சகோதரி பிரியா பாபு அவர்களுக்கும், நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிகழ்வினை கருவாக்கி உருவாக்கி இங்கே செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் அரசர் விக்ரமகர்ண பெரிய பெருவழுதி பழுவேட்டையர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். வரலாற்றை தேடி ஒரு அற்புதமான தலைப்பு இந்த நிகழ்வோட தலைப்பு. எந்த வரலாற்றை தேடணும் அப்படிங்கிறதுல நாம் தெளிவார்கள். தன் வரலாறு தெரியாத, தன் மாண்பு தெரியாத, தன் மரபு தெரியாத எந்த ஒரு இனமும் வேர்களற்ற மரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். எங்கள் தாத்தா சாகத்துக்கு முன்னாடி நம்மளாம் ராமநாதபுரம் சேதுபதி வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ஒரு பெரிய அக்கறையெல்லாம் இல்லை. அரசனும் கிடையாது, அரண்மனையும் கிடையாது, நம்ம என்ன பெரிய பெருமை பேத்திக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி பழுவேட்டர் அவங்களோட பரிச்சயம் கிடைச்சது. அப்போ எதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னு. உடனே பழுவேட்டையர் சொன்னாங்க, நாகராஜன் சார் விட்டுறாதீங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க, தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணுங்க, தேடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற பணமும் புகழோ உங்களுக்கு பெருசு இல்லை, உங்கள் வரலாறு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன பழுவேட்டரே அந்த ஒற்றை புள்ளியில் தொடங்கியது என் வரலாற்றுக்கான தேடு. இன்னைக்கு முத்துராமலிங்க நாக சேதுபதி எங்கள் குடும்பத்திலிருந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு மன்னரான என் முப்பாட்டன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சேன். என் முப்பாட்டன் முத்துராமலிங்க நாக சேதுபதி, இரண்டாம் முத்துராமலிங்க நாக சேதுபதி. இன்னும் என்னுடைய தேடல் தொடர்ந்துட்டு இருக்கு. என்னுடைய தேடலுக்கு உந்து சக்தியாக இருந்த, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற பழுவேட்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றில் சோழர்கள் மிகப்பெரிய பொறுப்பை பேரன்போட எனக்கு கொடுத்திருக்காரு பழுவேட்டரையர். அவருடைய டேக்லைன் அது, பேரன்பும் பெரும் பொறுப்பும். நண்பர்களே, வரலாறு என்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தமிழிலே கொண்டது. இந்த நொடி எது உண்மை நீங்க நினைக்கிறீங்களோ அது அப்படியே தலைகீழ புரட்டி போடுற வெள்ளம் வரலாறு மட்டும்தான் உண்டு. இந்திய வரலாறு பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம்னு பல வகையாக பேசலாம். ஸ்கூலில் படிச்சுருப்பீங்க. பழைய கற்காலங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, புதிய கற்காலங்கிறது ஒரு 5000 வருடத்துக்கு முந்தி, செம்பு காலங்கிறது சற்றே 3500 வருடத்துக்கு முந்தையது, இரும்பு காலங்கிறது 3000 3500 வருடத்துக்கு முந்தையது. இந்த புதிய கற்காலத்துக்கும் இந்த செம்பு காலத்துக்கு இடைப்பட்ட காலம் தான் சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த சிந்து சமவெளி? உலக வரலாற்றில் மிக தொன்மையான நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகம். இந்திய வரலாற்றின் மிக தொன்மையான நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம். ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். அந்த மக்கள் ஒரு மேம்பட்ட நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மக்களுக்கு இரும்புனா என்னன்னு தெரியாது, இரும்போட பயன்பாடு அவங்க அறிந்திருக்கல, இரும்புனா என்னன்னே தெரியாது, இரும்பு எப்படி தயாரிக்கிறாங்க, அதை என்ன, அதை வச்சு என்னென்ன செய்யலாம், எதுவுமே தெரியாது. நான் சொல்லலை, வரலாறு சொல்லுது, வரலாற்று சான்றுகள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறையில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் இரும்பை பயன்படுத்தினாலும் தொழில் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தைரியமா மாத்தாட்டிக்கலாம். மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்தியாவின் வரலாற்றை, உலக வரலாற்றையே மாற்றி போட போகிற புதிய கண்டுபிடிப்புகள். இப்படி வரலாற்றின் பக்கம் வந்து பழைய வரலாறுகளை அழிச்சு புதிய வரலாறுகள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. இதுல சோழர்களோட வரலாறு நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொன்னியின் செல்வன் வந்து ஆரம்பிச்சலாமா? ராமவரம் சார், பொன்னியின் செல்வன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புதினம். பொன்னியின் செல்வன் படிக்கும் போது அந்த கேரக்டராகவே மாறி வரும். நம்ம கல்கியோட எழுத்து, அவருடைய அந்த நடை, கதை நடை வந்து நம்ம எல்லாரையும் அப்படியே உள்ள எழுத்துரும், கேரக்டராகவே மாற்றிடும்.
ஆனால் அதுதான் உண்மையான சோழர்களின் வரலாறா, அதுதான் உண்மையான ராஜராஜனின் வரலாறான்னு கேட்டீங்கன்னா இல்லை. 50% உண்மையும் 50% கற்பனையும் கலந்த புதினம்னு கல்கி அவர்களே சொல்லிட்டாங்க. அது ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா கல்கியை எழுதின பொன்னியின் செல்வன் தான் உண்மையான ராஜராஜ வரலாறுன்னு நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். பழுவேட்டரையர் அப்படிங்கிறது வெறும் பெயர் மட்டும் இல்லை, அது ஒரு இனம், ஒரு அரச குலத்தின் வரலாறு. பழுவேட்டரையர் பற்றி நண்பர் KKS அவங்க நிறைய பேசுவாங்க, இருந்தாலும் பொன்னியின் செல்வன் தொட்டதுனால நான் சொல்லிடுறேன். அதை எழுதிப்பாரு. பழுவேட்டரையர் குலம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோழ மன்னனையும் சோழ ராஜ்யத்தையும் காப்பதற்காகவே பிறப்பெடுத்த ஒரு குலம் என்றால் அது பழுவேட்டரையர் குலம். சோழ மன்னர்களை எந்த தீங்கும் நெருங்கிடக்கூடாது, சோழ ராஜ்யத்தை எந்த தீங்கும் நெருங்கிடக்கூடாது, ஒரு செம்படைங்கிற ஒரு படையை கட்டமைச்சு அதுக்கு தலைமை தாங்கின ஒரு பெரும் குடும்பம் அப்படின்னா அது பழுவேட்டரையர் குடும்பம். அவங்க குடும்பத்தில் ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தினுடைய முதல் ஆண் வாரிசு பிரம்மச்சாரியா இருக்கும். குடும்பத்தில் ஈடுபடக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் கல்கி என்ன எழுதியிருப்பார்னா, பெரிய பழுவேட்டரையர் நந்தினி என்கிற ஒரு பெண்ணை கீப்பா வச்சிருந்தார் எழுதியிருப்பார். அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு கற்பனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா? இல்லை. ஏன்னா பெரிய பழுவேட்டரையர் அப்படிங்கிற அந்த மாபெரும், இந்த ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாபெரும் அரசனை அவ்வளவு சிரமப்படுத்த வேண்டியது கிடையாது. அந்த கதையில் நிறைய பேர் வருவாங்க, பாதி பேர் அந்த கதையில் இருக்கிறதெல்லாம் கற்பனை. சரி, ஓகே, பொன்னியின் செல்வனை விட்டுருவோம். எழுத்து சித்தர் பாலகுமாரன் எழுதின உடையார்ல இருந்து தேடலாமா சோழர்கள் வரலாறுன்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா பொன்னியின் செல்வனாவது 50% தான் கற்பனை, உடையார் 90% கற்பனை. ஒரு 10% தான் அவர் உண்மையிலிருந்து எடுத்துக்கிட்டா 90% தான் கற்பனை. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்லணும். சின்ன பழுவேட்டருடைய மகன் பஞ்சவன் மாதேவி, ராஜராஜ சோழனின் மனைவி, பட்டத்தரசி, பூலோக மாதேவி லோக மாதேவின்னு சொல்லுவாங்க, பட்டத்தரசி. அவரை அந்த புத்தகத்தில் என்னவா வடிவமைச்சிருக்காருன்னா, உடையார்ல அவர் ஒரு தேவதாசி பெண், ஒரு நாட்டிய மங்கை, சின்ன பழுவேட்டருடைய பொண்ணு, அவங்க ஒரு தேவதாசி குலம் அப்படின்னு வடிவமைச்சிருக்காரு. ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு வரலாறு, கற்பனை கலந்ததா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்படி கற்பனையாக இருந்தாலுமே சரியான வரலாறு சொல்றதுக்கு ஆளுங்க இல்லை. சரி, நீலகண்ட சாஸ்திரி எழுதின சோழத்தை பத்தி படிச்சு பார்த்தோம்னா தெரியுமா? இல்லை. சதாசிவ பண்டத்தார் எழுதின சோழ வரலாறு பார்க்கலாமா? இல்லை. ரெண்டுமே ஒண்ணுக்கு தொடர்பு இல்லாம எதிராக இருக்குது. அப்ப எங்கதான் இருக்கு இந்த வரலாறு? இந்த வாட்ஸ்அப்ல வர்ற வரலாறுலாம் நம்ம படிச்சா தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா குப்பை. இணையவெளி எங்கும் கொட்டி கிடக்கும் ஆயிரக்கணக்கான கற்பனை கதைகள்ல இருந்து வரலாறு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எங்குமே இல்லை. இன்னைக்கு யூடியூப் திறந்தீங்கன்னா எக்கச்சக்கமா வருது. ஒரு சாமிய சிவலிங்க போட்டுட்டீங்க தான் ராஜராஜன் செத்து போனாரு, அவரோட சமாதி இங்கே தான் இருக்குன்றாங்க. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு சோழ மன்னனுக்கு ஒரு படைப்பிள்ளை கூட இருக்காதா? ஒரு குறைந்தபட்ச அறிவு நம்ம தேடி பார்க்கலாம். அவன் அப்பனுக்கு தாத்தனுக்கும் படைப்பிள்ளைகளை கட்டிய சோழராஜனுக்கு, ராஜராஜனுக்கு அவன் பையன் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்க மாட்டான். பஞ்சமமாதேவிக்கு படைப்பிள்ளை கட்டியிருக்காரு, அப்பனுக்கு பண்ணிருக்க மாட்டாரு. ஆனாலும் இன்னமும் அந்த சாய்ந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு இங்கே தான் ராஜராஜனை போச்சாங்க, இதுதான் அவருடைய சமாதின்னு 1008 வீடியோ. ஒரு சிலர் ராஜராஜனை கோயிலில் இருந்து விழுந்து இறந்துட்டாரு, பெரிய கோயிலில் இருந்து விழுந்து இறந்துட்டாரு, நீ எப்படா போய் பார்த்த? இல்லை ராஜேந்திரனை பிடிச்சி தள்ளி விட்டாரு. எத்தனை விதமான கற்பனைகள், வதந்திகள். இது எங்கிருந்து எனக்கு வரலாற்று தேடுறது எனக்கு தெரியல. கடைசியா நான் தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்ச இடம் பழுவேட்டரையர். உண்மையான வரலாறு வேணும், உண்மையான வரலாறு வேணும், பழுவேட்டரை போய் தேடினேன். சார், சோழர்களை பத்தி இவ்வளவு சொல்றாங்க, என்ன எதுவும் பேச மாட்டேன். ஏதாவது நம்ம நெகட்டிவான கேள்வி கேட்டோம், இல்லை தப்பான ஒரு கேள்வி கேட்டோம்னா பேசவே மாட்டேன். அவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்டு பதில் வாங்கணுங்கிற வித்தியை கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அப்போ ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சார். இதுதான் சோழர்கள் எங்கே இருக்காங்க, இப்போ எங்கே இருக்காங்க, அதை ரகசியமாக பாதுகாக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இது எங்கெங்கே இருக்காங்க, சோழர்கள் கடைசி ராஜேந்திர சோழன் எங்கே இருந்தார், ராஜராஜ சோழன் எங்கே போனாங்க, இது எல்லாமே பேசணும். நாங்கள் எனக்கு கிடைத்த தெளிவை இந்த பொதுவெளியில் பரப்புணுங்கிறதுனால தான் என் ஆதர்ச நாயகன் ராஜராஜனை பற்றி பல மேடைகளில் பேச ஆரம்பிச்சேன். மிக ஒரு அருமையான குலத்தை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சோழர்களை பற்றி நம்ம ஆரம்பிக்கணும். எங்க ஆரம்பிக்கலாம்? அனுமன் பற்று வைத்த நெருப்போ இல்லை அப்பாவி மக்களின் வெறுப்போ பற்றி எரிகிறது இலங்கை. அந்த இலங்கையை ஆண்ட ராவணன் வழிவந்த திருக்கோணம் அவரின் மகன் எல்லாளன் அவர்களிடமிருந்து இந்த வரலாற்று தொடர்ந்து நினைக்கிறது. ராவணனே சோழன் தான்.
முதல் சோழ மன்னன் அப்படின்னு பார்த்தா ராவணன் தான். ராவணன் மகன் திருக்கோவணன், அவருடைய மகன் எல்லாளன். எல்லாளன் அவர்கள் தான் சேர சோழ பாண்டிய வம்சத்தின் மூதாதையர். அவர்கிட்ட தான் அந்த சேர சோழ பாண்டியர் எல்லாமே வந்தாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. அப்படி பார்த்தா நாம் அத்தனை பேருமே சோழ குலம் தான். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சோழ குலம் தான். அங்க ஆரம்பிச்சு கடைசி சோழ மன்னரான 3ஆம் ராசேந்திரன் வரை கிட்டத்தட்ட 111 சோழ மன்னர்கள் இருந்ததா வரலாறு குறிப்பிடுது. 111 சோழ மன்னர்கள். இங்க ஒரு ரகசியம் சொல்ற நண்பர்களே, உலகத்திலேயே நீண்ட காலம் தொடர்ச்சியாக ஆண்ட பரம்பரை என்றால் அது சோழ பரம்பரை மட்டும்தான். 430 ஆண்டுகள். இது எங்கேயுமே சொல்லித்தரப்படலை, எந்த சரித்திர புக்லையும் கிடையாது. என்னோட பெண் வந்திருக்காங்க, 10வது படிக்கிறாங்க. அவங்களோட சிபிஎஸ்சி புக்கில் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் போட்டிருக்காங்க. புத்தர், அசோகர், அவர் இவர் எல்லாம் நார்த் இந்தியன் ராஜாவெல்லாம் பக்கமாக வர்ணிச்சுட்டு இதை போன்றே தென்னிந்தியாவில் சோழராம் சாம்ராஜ்யம் சிறந்து விளங்கியது. இவ்வளோதான் சோழர்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. பள்ளிக்கூடம் நடத்துகிறவர் அதை மனசில் வச்சுக்கணும். நம்ம வரலாறு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த சோழ வரலாற்றை வந்து நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் தான். நான் பேசுறதை எப்பயாவது போர் அடிச்சதுன்னா கையை தூக்கி விசாரணை நிறுத்திடுவேன். ஏன்னா வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு தெரியாது. முற்கால சோழர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுகளே கிடையாது. ஏன்னா அவங்க தான் இந்த மண்ணின் ஆதிக்குடிகள், தொல்குடிகளாக இருந்திருப்பாங்கன்னு நம்பப்படுகிறது. முற்கால சோழர்கள் ஐயா, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வரலாறு விரும்பி வந்திருக்கிறீங்க, கேட்கணும்னு வந்திருக்கிறீங்க. ரொம்ப அமைதியா ஆழமா கேட்டீங்கன்னா அவரோட சொல்ற தகவல் உங்க கூகுள்ல கிடைக்காது. ரொம்ப தேடி தேடி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் பேசலாம், சினிமா பண்ணி கூட பேசுவோம். என் ஸ்டைல சொன்னா என்ன தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வரலாறுன்றது அவர் ஏதோ சோழ வரலாறு பேசல, உங்களை பத்தி பேசுறாரு, உங்க தாத்தா பத்தி பேசுறாரு, உங்க பாட்டனை பத்தி, அதுக்கு இருக்க முப்பாட்டனை பத்தி. அவருடைய தகவல்கள் அவ்வளவு விஷயங்களா இருக்கு. அதனால பொறுமையா உட்காந்து ஆழமா கேளுங்க, கையே தூக்க வேண்டாம்ன்ற. ஏன்னா இன்னைக்கு இதுக்கான களம். இன்னைக்கு காலையில இருந்து நிறைய சங்கடங்களை சந்திச்சு எல்லாம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு பொறுமையா கேட்டு பதிய வச்சுக்கோங்க, முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதுக்கான களம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அமைய போகுது. நன்றி, தேங்க்யூ. ஸோ முற்கால சோழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண்ணின் பூர்வகுடிகள், தொல்குடிகள் அப்படின்னு நம்பப்படுகிறது. அவங்க எப்போ ஆட்சி ஆரம்பிச்சாங்கிறதுக்கு உண்டான சரியான வரலாறு இல்லை, அதாவது பதிவுகள் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 111 அரசர்கள் ஆண்டிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க ஆரம்பப்பட்ட எது அப்படின்றது தெரியல. ஆனால் முற்கால சோழர்கள் நமக்கு தெரிந்த சில சோழர்கள் இருக்கிறாங்க. தஸ்லீம் முகமது பேசும்போது கூட சொன்னார், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரும் கண்டிப்பாக ஸ்கூலில் படிச்சிருக்கோம். நட்புக்கு அடையாளமாக தெரிந்தவர்கள். கன்றுக்குட்டிக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் முற்கால சோழன் தான். புறாவுக்காக தன் தந்தையை அறிந்து கொடுத்த, தன் சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி சோழன் முற்கால சோழன் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம ஸ்ரீரங்கம் கோயில கட்டுற கிள்ளிவளவன் முற்கால சோழன் தான். முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து பிற்பறவியில் கோச்சங்க சோழனாக மறுபிறப்பெடுத்த கோச்சங்க சோழன், திருவானை கோயில கட்டின கோச்சங்க சோழன் முற்கால சோழன் தான். நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, நிறைய சொல்லிட்டே போகலாம். எனக்கு நேரம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த நேரத்தில் சோழ வரலாற்றை சொல்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கடல் இருந்து கொஞ்சம் 4 குழி அள்ளி கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய வரலாறு சோழ வரலாறு. ஸோ இந்த முற்கால சோழர்கள் புகழ்பெற்ற ஒரு சோழன் இருந்தான். தெரியுமா இருக்காது? முற்கால சோழர்களில் புகழ்பெற்ற ஒரு சோழன். கரை புரண்டோடும் காவிரியை கல்கொண்டு தடுப்படைத்து தமிழரின் தொழில்நுட்ப அறிவை இந்த தரணைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய கரிகால் பெருவளத்தான். முற்கால சோழர்ல மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்ற அரசன்னா கரிகாலன் தான். திருமாவளவன் கரிகால சோழன் தான். உலகத்திலேயே இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மிகப்பெரிய அணை அப்படின்னா, பழமையான அணை அப்படின்னா கல்லணை தான். 2000 வருடங்களை கடந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிசிறு கூட கிடையாது. பெரிய பெருமைக்கு சொந்தக்காரங்க நான். தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. கரிகால சோழனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு வந்து ஒரு பெருசா வெளியில தெரியல, வரலாறுகள் வெளியில தெரியல. ஏன்னா சிறு குறு அரசுகளாக தான் இருந்தாங்க. கிழக்கே உதிக்கும் சூரியனாய் பழையாறையில் இருந்து கிபி 846 ஒருத்தன் வர்றான்.
இன்னைக்கு நாம பார்க்கிற, கேட்கிற, ரசிக்கிற இந்த சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவன அடித்தளமிட்ட ஒருவன் விஜயாலய சோழன். பழையாறையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த விஜயாலய சோழன் கிபி 846 அங்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாம கேட்கிற இந்த வரலாறு. தன்னுடைய போரில், வேலைச்சாளுக்கியர்களான போரில் தன்னோட 2 காலை இழந்துடுறாரு. இழந்தாலும் மிக தீவிரமாக போரிட்டு பல வெற்றிகளை குவிச்ச மன்னன் விஜயாலய சோழன். பிற்கால சோழ வரலாற்றின் முதல் மன்னன். பாண்டிய மன்னன் எதிரியா இருக்கிறான். பல்லவ மன்னன் அவருக்கு சிற்றரசராக இவர் இருக்காரு. பல்லவ மன்னனோடு சேர்ந்து பாண்டியர்களை வெல்றாரு. தஞ்சாவூரை ஆண்ட மன்னர்களை வென்று தஞ்சையை தன் தலைமையிடாக மாற்றுறாரு. அன்னைக்கு தான் அந்த எல்லை விரிவு ஆரம்பிக்கும். பழையாறையிலிருந்து தஞ்சைக்கு வராரு. இவர் தான் இப்படின்னா அவரோட பையன் ஆதித்ய சோழன் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு தப்பாத மகனாக இருக்கார். ஆதித்ய சோழனை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாபெரும் வீரன், போர் தந்திரங்களிலும் அரசியல் அறிவாற்றலிலும் சாணக்கியரோட பல மடங்கு பெரியவன், மிகச்சிறந்த அரசன். ஆனால் அவனை பற்றி மிகப்பெரிய அளவில் பேச்சுகள் கிடையாது, எழுத்துக்கள் கிடையாது. மிகப்பெரிய வரலாற்று பிழை. ஆதித்த சோழன் தான் இன்றைய சோழ சாம்ராஜ்யத்துக்கு அப்பா கொடுத்த வழியை ஊற்றி மிகப்பெரிய அடித்தளம் அமைத்தவன் ஆதித்த சோழன். ஆட்சிக்கு வந்தவனே பல்லவ நாட்டை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரான், பாண்டிய நாட்டை கொண்டு வரான், தொண்டை மண்டலத்தை கொண்டு வரான், தன்னுடைய எல்லைகளை பெருசாக்கான். மிகப்பெரிய நிர்வாகி, போர் வீரன், மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் தன்னுடைய மகன் பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி ஒப்படைக்கிறான். முதலாம் பராந்தக சோழன் அதிலிருந்து ஒரு 30 வருடம் பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆள்றாங்க. முதலாம் பராந்தக சோழனுக்கு கண்டராதித்தன் ஒரு பையன், அரிஞ்சய சோழன் ஒரு பையன், ராசாதித்தன் ஒருத்தர் இருந்தார். ராசாதித்தன் இறந்து போயிட்டார் போல. கண்டராதித்த சோழர் மிகப்பெரிய சிவபக்தர், மிகப்பெரிய சிவபக்தர், திருவிசைப்பா எழுதியவர் அவர் தான். அவர் பற்றின குறிப்புகள் நிறைய கிடைக்குது. தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே தன் பதவியை தொடர்ந்து வடக்கு நோக்கி போயிட்டார். இறைவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய பையன் தான் உத்தம சோழன் அப்படிங்கிற மதுராந்தக சோழன். அவருக்கு அதுக்கப்புறம் வருவோம். கண்டராதித்த சோழனுக்கு அப்புறம் அரிஞ்சய சோழன் வராரு. அரிஞ்சய சோழனும் ஒரு சாதாரண ஒரு ஆட்சியை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய புதல்வர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர சோழன். சுந்தர சோழன் உங்களுக்கு தெரியும், நம் ஆதர்ச நாயகன் ராஜராஜனின் தந்தை சுந்தர சோழன், 2ஆம் பராந்தகன் என்கிற சுந்தர சோழன். அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் இருந்ததா வரலாறு சொல்லுது, அதுக்கு சான்று இல்லை. ஆதித்த கரிகாலன், அருண்மொழிவர்மன், குந்தவை நாச்சியார். ஆதித்த கரிகாலன் யானை பலம், முரட்டால், கட்டிட்டு வானா வெட்டிட்டு வாங்க. அப்பாவுக்கு இணையா உட்காந்துட்டு ஆட்சி பண்றாரு. தொண்டை மண்டலத்தை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஒருத்தன் உள்ள நுழைய முடியாது. மிகப்பெரிய வீரன், கொஞ்சம் முரட்டால். சுந்தர சோழனுக்கு ஆதித்ய கரிகாலன் அவ்வளோ ஒரு அன்பு. மக்கள் ஆதித்ய கரிகாலனை பார்க்கும் போதெல்லாம் அப்படி திமிர் கொண்டு எழுவாங்க. அந்த அளவுக்கு ஆதித்த கரிகாலன் அவ்வளவு பற்று. ஆதித்த கரிகாலனால எனர்ஜி அப்படி வச்சுக்கலாம். பாண்டிய நாட்டு அரசன் போர் தொடுத்து வரும்போது அவர் எதிர்கொண்டு போய் போர்ல வீழ்த்தி அவரோட தலையை கொய்துட்டு வந்தார். ஆதித்த கரிகாலன் தலையை கொய்துட்டு வந்து தன்னுடைய கோட்டை வாசலை சொல்லிடுறார். இது ஒரு மன்னிச்சு விட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. ஆதித்த கரிகாலன் ஓடி ஒளிஞ்சு விட்டுட்டு வந்திருக்கலாம் காட்டுக்குள்ள போனோட, ஆனா தலையை கொய்துட்டு வந்துட்டார் அப்படின்னு. இந்த இடம் வரலாற்றில் பல திருப்பங்களை கொடுக்குது. ஏன் பாண்டிய மன்னனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியனின் ஆபத்து உதவிகள் மெய்காவலர்கள் சொல்ற பலர் ஒண்ணு போடுறாங்க. அது ஒரு இனமே ஒண்ணு போடுது, ஒரு இனமே ஒண்ணு போடுது. ரவிதாசன், பரமேஸ்வரன் போன்ற பலர் ஒண்ணு போடுறாங்க. சோழ நாட்டில் இருக்கிற சதிகாரர்களோட, எல்லா காலத்திலும் எல்லா அரசியலையும் சதிகாரர்கள் இருப்பாங்க. சதிகாரர்களோட ஒண்ணு கூடி ஒரு நாள் ஆதித்ய கரிகாலனை கொள்றாங்க. தேசம் துடிச்சு போகுது. சுந்தர சோழனால முடியல. தனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை இன்னும் மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போக போறவன், மிக அருமையா ஆட்சி பண்ண போறவன் கனவு கொண்டுட்டு இருந்த ஆதித்த சோழன் கொண்டுட்டார். அவரால் தாங்க முடியல. அந்த துக்கத்திலேயே அவர் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம போய் செத்து போகிறார். அவர் செத்தவனே அவர் ஒய்ஃப் வானவன் மாதேவி, ராஜராஜ சோழனுடைய அம்மா, அவங்கள உடன்கிட்ட ஏறி இறந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம். அண்ணா இருக்கா, அப்பா இருக்கார், பார்த்துப்பாங்கன்னு இருந்த 26 வயதான அருண்மொழிவர்மன் தவிச்சு போயிடுறான். தன் பாட்டி செம்பியன் மாதவியோட அரவணைப்பும் தன் அக்கா குந்தவை நாச்சியாரின் ஆலோசனை மட்டும்தான் அவருக்கு கூட இருக்கு. தவிச்சு போயிடுறான், ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் மிகச்சிறந்த அறிவாளி.
அருண்மொழிவர்மன். மக்கள் எல்லாம் அடுத்த அரசனா அருண்மொழி தான் வரணும் அப்படின்றாங்க. அருண்மொழிவர்மன் வரணும் வரணும் வரணுன்றாங்க. அரசவையை தீர்மானிச்சிச்சு, மந்திரிகள் கொண்டு சேர்ந்துட்டாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. உத்தமச்சோழன் சொன்னேன் இல்லையா, கண்டராதித்தனுடைய மகன் உத்தமச்சோழன் உள்ள வர, நான் ஆட்சிக்கு வரணும், எங்கள் அப்பா விட்டு கொடுத்ததுனால தானே நீங்கள் வந்தீங்க, உங்கள் பரம்பரை வருது, நாங்கள் ஆட்சிக்கு வரணும் வர. தன் சித்தப்பா ஆசைப்பட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய அரசு உரிமையை தன் சித்தப்பாவான உத்தமச்சோழன் ஒப்படைச்சார் ராசராசன், அருண்மொழிவர்மன் என்கிற ராசராசன். நண்பர்களே, உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவிக்காக தன் தந்தையாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் வெட்டு கொண்டடியில் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு ரத்த சரித்திரங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆட்சிக்கு வர பல மடங்களை பார்த்துருப்போம். ஆனால் உலகிலேயே பெருந்தன்மையாக தன் சித்தப்பன் ஆசைப்பட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய அரசு பதவியை அரசு உரிமையை தூக்கி கொடுத்த ஒரே மாமன்னன் ராஜராஜ சோழன் தான். 26 வயசு. தன் அண்ணனுக்கு நடந்தது தனக்கு நடக்கும் தெரியும். அவர் மிகச்சிறந்த அறிவாளி. தனக்கு நடக்கும், பாதுகாப்பு இல்லைன்னு வரலாற்று நிறைய சொல்லுது. அது பொது மேடைகள் நம்ம விவாதிக்க முடியாது. 26 வயசு, அரண்மனையில் தங்கலை, மக்களோடு மக்களாக தன் தேசத்தின் குறுக்கும் நெடுக்கமாக அலைகிறான் அருண்மொழிவர்மன். ஆனா அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் இந்த தேசத்துக்கு நான் ராஜா. இன்னைக்கு வேணா அது கை கழுவி போயிருக்கலாம், என்னைக்கு இருந்தாலும் தேசத்துக்கு நான் தான் ராஜா. அப்படி வரும்போது என்னுடைய தகுதிகள் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக திறனையும் போர் திறனையும் மென்மேலும் அதிகப்படுத்தலாம். போர் வீரர்கள் மேல, போர் வீரர்கள்கிட்ட வந்து நன்றில் நெருங்கி பழகி அவர்களோட மிக நட்பா ஆயிடலாம். பொதுமக்களோட அன்பு இவன் மேல அப்படியே அள்ளி கொட்டுது, கருணை வெள்ளம் அள்ளி கொட்டுது. எங்க போனாலும் ராஜராஜன் ராஜராஜன் தான். நீங்க பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி அரண்மனை விட்டு வெளியில போனாலும் அவர் அரஜாவதான், ஏன்னா மக்கள் மனசுல இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அரசனே இல்லை, அரண்மனை விட்டு வெளியில போனாலும் அருண்மொழிவர்மன் அரசனாகவே பார்க்கப்பட்டான். 15 ஆண்டு காலம் உத்தமச்சோழனின் காலம் முடியும் வரை அருண்மொழி சோழன் அரண்மனை திரும்புறான். நாடு ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சு அரண்மனை திரும்புகிறான். அந்த வரலாற்று திருப்புமுனை, வரலாற்று நாயகனுக்கான அந்த நாள் ஜூலை 18, 1985 அரசனாக பதவியேற்கிறார். ஜூலை 18, 985 கிபி 985 அரசனாக மாறுறான். அன்னைக்கு மாறுறது உலக வரலாறு. இந்த உலகத்திலே கூட ஒரு அரசன் இல்லடா அப்படின்ற அளவுக்கு மாத்தின அந்த வரலாறு அன்னைக்கு தொடங்குச்சு. ராஜராஜனை பற்றி பேசணும்னா அதுக்கு இன்னொரு மேடை, இன்னொரு 10 மணி நேரம் வேணும். நான் தான் பழுவேட்டை சொன்னேன், சார் அவரை பற்றி மட்டுமே சப்ஜெக்ட் பேசினா 2 மணி நேரம் ஆகும், இல்லை நீங்கள் 20 நிமிஷத்துக்கு முடிச்சிருங்கன்னாரு. எவ்வளோ பெரிய குடும்ப பாருங்க. ராஜராஜன் அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச கதை தான். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் இருக்கார், ராஜராஜன் இருக்கார், மிகப்பெரிய வரலாறு இருக்கு. நான் ராஜராஜனுடைய முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். புலவர்களுக்கு அரசர்களை பற்றி பாட்டு எழுதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மானை தேனை பொம்மானை எதை வேணாலும் போட்டு போனால் ராஜா மகிழ்ந்து படத்தை கொடுத்துருவார். உடனே நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, உடனே கழுத்து வச்சு எனக்கு கல்வி கொடுப்பார், கையில் இருக்கும்போது கல்வி கொடுப்பாரு. அந்த மாதிரி பொய்யுரையோ புகழுரையோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு முதல் முறையாக மெய்யானதை எழுதுன்னு சொல்லி மெய் கீர்த்திங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தது ராஜராஜன் தான். உண்மையை மட்டும் எழுது, பொய்யே வேண்டாம். திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தமைக்க உரிமை பூண்டமை மணக்கொள்ள காந்தலூர் சாலை களமரம் தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் தடிகை பாடியும் நுழம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டலில் சிங்களம் ஈழ மண்டலமும் இரட்டபாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12,000 திந்திரல் வென்றி தன்பாட் கொண்டதால் எழில் வளர் ஊழியும் எல்லா ஆண்டும் தொழுதகை விளங்கும் ஆண்டு செழியரை தேசுகுல் கோ ராசகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராசராச தேவருக்கு யாண்டு. ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி யாருக்காவது புரிஞ்சுதா? இல்லை, ஆரம்பத்தில் எனக்கும் புரியல, இது தமிழ் தானே அப்படின்னு தான் இருந்தது. திருமகள் போல பெருநிலச் செல்வியும் அப்படின்னா திருமகள் தான் உங்களுக்கு தெரியும், திருமாலோட ஒய்ஃபு. பெருநிலச் செல்வினா பூமாதேவி. திருமால் ராஜராஜன் வந்து திருமால் தான். எப்படி திருமகள் வந்து ராஜராஜன் திருமால் கூட தான் இருக்குன்னு ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி இந்த பூமாதேவியும் ராஜராஜன் கூட தான் இருக்குன்னு ஆசைப்படுறான்னு சொல்லி எல்லா நிலங்களும் ஒரு காலனிக்கு ஒரு ஆளுக்கு கீழே வருதுன்னு சொல்லி அது தொடங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான புகழுரையோ பொய்யோ கிடையாதுங்க. எல்லாம் அவர் வென்ற வரிசையாக அவர் ஆட்சிக்கு பின் அவர் வென்ற அந்த நாடுகளின் பேர்.
ஒவ்வொரு நாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசணும்னா தனியாக இருக்கும். அந்த வார் பார்த்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட். காந்தலூர் சாலை களமரம் தரளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூர் சாலை அப்படிங்கிறது இன்றைக்கு கேரளாவில் இருக்குது. ஏன் அதை முக்கியமாக ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படின்னா, தான் பதவியேற்ற உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஆதித்ய கரிகாலன் கொண்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அவங்கள பிடிச்சி கொள்ளுங்க அப்படின்றாங்க. செய்ய மாட்டேன். அரசன் நான் தனிப்பட்ட முறையில் இருந்திருந்தேன்னா பழி வாங்கலாம். நான் அரசனானவன், நான் எல்லாருக்கும் பொதுவானவன், நான் கொல்ல மாட்டேன். ஒரு விசாரணை தீர்ப்பானை அமைப்போம். எந்த இடத்துல கொல்லப்பட்டாரோ அங்கே இருக்கிற மக்கள் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு அப்படிங்கிற இலக்கணப்படி நடந்துட்டார். அந்த மக்களை விசாரித்து அந்த மக்களை தீர்ப்பு, அந்த மக்கள் விசாரிக்கிறாங்க, ஓகே இவங்கெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இனம் அப்படிங்கிறதுனால இவங்களை கொல்லப்படாது, நாடு கடத்தலாம்னு சொல்லி நாடு கடத்துறாங்க. அந்த நாடு கடத்தின அவங்க சும்மா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற நம்பூதிரிகளை கூட சேர்த்துக்கிட்டு அங்கே ஒரு பெரிய போர் பயிற்சி பள்ளி துவக்குறாங்க. எதுக்கு? திரும்ப ராஜராஜன் அட்டாக் பண்ணணும். இப்போ கவனத்துக்கு வருது. ஒரு தடவை மன்னிக்கலாம், இதுக்கு மேலே முடியாது சொல்லி மொத்த படையை கூட்டு போயிட்டு தம்சம் பண்ணிட்டு வந்துடுறாரு. காந்தலூர் சாலை களம் அடுத்து அருளிட்டார். இதுக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாதுன்னு மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வேக்கநாடு, ஆந்திரா, தென் தரங்கம்பாடி, தடிகைப்பாடி, நுழம்புப்பாடி, அதாவது இது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா சார், கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு அரசன் இப்பெல்லாம் இருந்திருக்க முடியுமான்னு கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ராஜராஜன் ஆளுக்கு அவரோட காலத்தில் அவர் கொண்டு வந்த நிர்வாக முறை அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்குன்னா, இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ற நிர்வாக முறைங்கிறது ராஜராஜன் கொடுத்த கொடை. மாநிலம், மாவட்டம், தாலுகான்னு பிரிச்சு இந்த நிர்வாகம் பண்றாங்க இல்லையா, இது அன்னைக்கு ராஜராஜன் கொண்டு வந்த கொடை. இந்தியன் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இந்தியாவில் தொடங்குறாங்க. அதெல்லாம் இப்போதான், இதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜன் தொடங்கிட்டார். சர்வே தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலங்களை இஞ்சிஞ்சா அளந்தார். மாரவராயன் அப்படிங்கிற தலைமையில் இஞ்சிஞ்சா அளந்து மொத்த நிலத்தையும் எங்க யாருக்கு எப்படி இருக்காது, என்ன விளைவிக்கிறாங்க, எவ்வளவு வருதுன்னு சொல்லி அத்தனையும் கல்வெட்டில் பதிச்சிட்டார். எல்லாம் ரெக்கார்டு, டாக்குமெண்டட். மிகப்பெரிய டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ராஜராஜன் காலத்தில் தான் நடந்தது. வேற எந்த அவசரம் பண்ணல. அது மிகப்பெரிய டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுட்டாரு. இது மட்டும் தான் பண்ணாரா? அவர் என்ன பண்ணல அப்படின்னு தான் கேட்கு. ராஜராஜன் செய்யாத விஷயங்கள் அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. சார் டைம் இருக்குது நான் என்ன விட அப்படியே மூழ்கிடுவேன் அதுக்குள்ள. சார் நீர் மேலாண்மையில ராஜராஜன் மாதிரி உலகத்தில் எவனும் கிடையாது. நீர் மேலாண்மையில நம்ம உயர்கொண்டான் தெரியுமா உங்களுக்கு? திருச்சியில் ஓடுற உயர்கொண்டான், அதோட வரலாறு படிச்சு பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் தண்ணி வேணும். காவிரியினுடைய வடகரையும் தென்கரையும் உயரமா இருக்கு, தண்ணி வராது. யோசிக்கிறார் என்ன பண்ணலாம். கரூருக்கு பக்கத்தில் மாயனூர், இன்னைக்கு கதவணை இருக்கு இல்லையா, மதகு மாயனூர் அவர் உருவாக்கினார். அங்கே ஒரு கதவணையை போட்டு அங்கிருந்து ஒரு வாய்க்காலை பறிக்கிறார். உயர்கொண்டான் வாய்க்கால் பறிக்கிறார். உயர்கொண்டான் ராஜராஜனுடைய பட்ட பெயர், உயிர் கொடுக்க வந்தவன் அப்படின்னு பேர் உயர்கொண்டான். அங்கிருந்து ஒரு கால்வாயை பறிக்கிறார். அந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா நேரம் அப்படியே திருச்சிக்குள்ள வரும். திருச்சியில் இருக்கிற அத்தனை நகரங்களுக்கும் அன்றைய நகரங்களுக்கு தேவைக்கு போக, விவசாயத்துக்கு போக அப்படியே வழிஞ்சு ஒரு 2000 ஏரியை கட்டுறாரு. 2000 ஏரி. அந்த ஏரி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட அமைப்பு, ஒரு ஏரி நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஏரிக்கு போகும் தண்ணி. எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் சார். நம்மளாம் என்ன இன்னைக்கு பெரிய முன்னேறிட்டோம், ராக்கெட் வச்சிருக்கிறோம், அந்த சைடு பேசுகிறோம். ஒன்றுமே இல்லாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் பண்ணோம் ஆச்சரியம். இந்த ஏரி நிறைஞ்சு அடுத்த ஏரி இந்த 2000 ஏரிகள் நிறையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி பிரச்சனைங்கிறது கிடையாது. சரி ஏரி மட்டும் தான் கட்டினான்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரி அதனுடைய சப் கால்வாய்கள், அதுக்கு ஒரு மதகு. எங்கே ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கார் ராஜராஜன். குமிழித்தும்பு அப்படின்னு பேர். குமிழித்தும்பு, இன்னைக்கு அந்த குமிழித்தும்பு இருக்குது. எங்கன்னா புதுக்கோட்டை கவின் ஏரியில் இருக்குது. புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா பாருங்கள், கவின் ஏரி அப்படின்னு, கவிநாடு ஏரி அப்படின்ற அந்த ஏரியில் வந்து இன்றைக்கி அந்த குமிழித்தும்பு இருக்குது. அந்த டெக்னாலஜி நம்ம மறந்துட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா கரையில் இருக்காது. ஒரு கரையிலேருந்து ஒரு 6-7 மீட்டர் உள்ளே போய் அந்த ஏரி நடுவில் அந்த தும்பு வைப்பாங்க. அது என்ன ஆகும்னா தண்ணி ரொம்பும் போது மேலே ஒரு திறப்பான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை திறந்து விட்டாங்கன்னா ஒரு 80% நீரும் 20% சகதியும் அப்படியே கலந்து வெளியில் போயிடும். ஸோ ஏரி என்னைக்கு ஏரியாவில் பால்படாது. மிகப்பெரிய தொழில்நுட்பம். நீரோடி துளை, சேரோடி துளைன்னு 2 விதமான டெக்னாலஜி வச்சுருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் தண்ணியெல்லாம் பாசனத்துக்கு வெளியில் போகும். இங்கே நிறைய இடத்து வெளியில் போகும். மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை வச்சுருந்தாங்க.
இந்த 2000 ஏரிகளையும் மெயின்டைன் பண்றதுக்காக ஏரி வாரியம் அப்படின்ற ஒன்று உருவாக்கலாம். இன்னைக்கு காவிரி வாரியத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படும் நம்ம தான் தெரியும். அன்னைக்கே ஏரி வாரியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரிகளுக்காக ஏரி வாரியம் ஒன்று உருவாக்கின ராஜராஜன் தான். அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க, இந்த இடத்துல இருந்து வர வருமானத்தை வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய சாதனை பண்ணவர். இதெல்லாம் விட ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் என்னன்னா, அந்த ஏரியில வச்ச அந்த அந்த கல் தூண் இருக்கு இல்லையா, அந்த தூணுக்கு ராஜராஜன் பேர் எழுதணும். அந்த தூண்ல வந்து இப்ப இருக்கு, புதுக்கோட்டை கவிநாடு ஏரியில இருக்கு. ராஜராஜன் பேர் அந்த தூண்ல பதிப்பு வைக்கிறான். அந்த கால்வாய்க்கெல்லாம் ராஜராஜன் கால்வாய்க்கு பேர் வைக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதை இந்த கால்வாய்க்கும் இந்த தூணுக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா நீர் தான் ஆதாரம், நீர் இருந்தால் தான் விவசாயம் இருந்தால் தான் மக்கள். இன்னொன்னையும் கல்லூரில் குறிச்சு வைக்கிறான். ராஜராஜனுக்கு சிவபாத சேகரன் பேரு. சிவபாத சேகரன்னா சிவனின் பாதங்களை என் தலையில் தாங்குகிறேன் அப்படின்னு பேரு. அந்த கல்லூரில் பதிக்கிறான். என் காலத்துக்கு பிறகு இந்த ஏரியும் இந்த கால்வாயையும் இந்த மதகையும் யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களின் பாதங்களை நான் இன்றே என் தலைமையில் தாங்குகிறேன் அப்படின்ற சொல்ற பெருந்தன்மை இந்த உலகத்தில் எவ்வளவு சார் வரும். மண்ணையும் மக்களை நேசித்த ஒரு மாமன்னன் ராஜராஜன். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஆர்டர் போட்டு போயிடலாம், ராஜராஜன், நான் சக்கரவர்த்தி, ஆர்டர் போட்டு போயிடலாமே, இதெல்லாம் பார்த்துக்கடா அப்படின்னு. ஆனால் எத்தனை காலத்துக்கு இந்த ஏரி அழிஞ்சிடக்கூடாது, இந்த மதம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போன அந்த ராஜராஜனை நாம் எப்படி கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு மாமன்னன் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நான் சொல்லாமல் போயிட்டேன்னா தப்பாக போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தஞ்சை பெரிய கோயில் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச தஞ்சை பெரிய கோயில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயம் வந்து ஒரு ஷேடடாகவே இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் மேலே ஒரு 80 டன்ல ஒரு ஒற்றை கல்லால் வச்சிருக்காங்க. உண்மையா சார்? தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பி மேலே வந்து ஒரு ஒற்றை கல்லால் 80 டன் கல், கரெக்டா சார்? ஆமாவா இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆமா, அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அது ஒற்றை கல் கிடையாது, பல சிறு சிறு கல்கள் இணைத்து கட்டப்பட்டது. அதுவும் ஒரே சமமான கற்கள் கிடையாது. என்ன கல் கிடைக்குதோ அந்த கல்லை அப்படியே ஷேப் பண்ணி ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது மேலே சுண்ணாம்பு ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. அந்த கோட்டிங் கொடுத்ததுனால பார்க்கறதுக்கு ஒரே கல் மாதிரி இருக்கும். குடவாய் பாலசுப்ரமணியர்கள் போய் மேலே ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்துட்டாங்க, போட்டோலாம் எடுத்து போட்டாங்க. அது ஒரு தனி கல் கிடையாது, 80 டன் எடையும் கிடையாது. அது ஆயிரக்கணக்கான, அதை விட ஜாஸ்தியான எடை கொண்ட கல், பல கற்களால் இணைக்கப்பட்ட ஒரு கல். அதை தான் மேலே தூக்கி வச்சிருக்காரு. இருக்கு நிறைய சார் சொல்லக்கூடிய நிறைய பிஹெச்டிஸ் இதை பற்றின ஆராய்ச்சிகள் ஒன்று ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இதில் ஃபோட்டோ ஆதாரங்களை நம்ம எடுத்துக்கிறோம், தொழில் ஆய்வோட ஆதாரங்களை நம்ம எடுத்துக்கிறோம். நிழல் கீழே விழுகாது. அடுத்தது நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே போட்டிருக்காங்க நிழல் கீழே விழுகாது அப்படின்னு. நான் படிக்கிற காலத்தில் இருந்தது. இல்லை, உண்மை இல்லை. நிழல் கீழே விழுகாது அப்படிங்கிறது உண்மை இல்லை. நிழல் கண்டிப்பாக கீழே விழுகும். அடுத்தது கோபுரத்தோட நிழல் கீழே விழுகாது. கோயில் நிழல் விழுகும், கோபுரத்தோட விழுகாது, விழுகும். கோபுரத்தோட நிழலும் கீழே விழுகும். ராஜராஜனோட ஆவி இன்னும் அவங்க சுற்றிட்டு இருக்கு. யாராவது நான் உயர்ந்தவன் சொல்லி உள்ளே போனாங்கன்னா அவங்களோட பதவி பறி போயிடும். இப்படி ஒரு வதந்தி இல்லை, அதுவும் இல்லை. நண்பர்களே, தஞ்சை பெரிய கோயில் என்பது உலக அதிசயங்களை விட பெரிய அதிசயம். அந்த கோயில் அமைப்பு பார்த்தீங்கன்னா, கட்டட சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க. நம்ம வீட்டு காம்பவுண்ட் வாழை வந்து ஒரு டிகிரி இப்படி சாட்சி கட்டினா என்ன ஆகும்? ராமநாதன் சிவில் இன்ஜினியர் சொல்லுங்க. காம்பவுண்ட் வாழை ஒரு டிகிரி இப்படி சாட்சி கட்டினா என்ன ஆகும்? ஐபிஎஸ் மலையில கீழே விழுந்துடும் இல்லையா? அடைமலையில கீழே விழுந்துடும். 70 டிகிரி சாட்சி கட்டியிருக்காரு ராஜராஜன். 70 டிகிரி சாய்த்து கட்டிய கோயில். மற்ற கோயிலோட அந்த கட்டுமானத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தளமா இருக்கும். அப்படியே தளமா இருக்கும். முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் இருக்கும். அந்த கோபுரம் அதுக்கு மேல் விமானம் இருக்கும். எல்லா கோயிலும் இதுதான் அமைப்பு. ராஜராஜ சோழன் கட்டிய இந்த தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும்தான் தளமே கிடையாது. எங்கேயுமே தளம் கிடையாது. இப்படி 2 வால் போகும், இப்படி 2 வால் போகும். அதுவும் 70 டிகிரி ஆங்கிளுக்கு போய் மேலே இருக்கும். எப்படி இது சாத்தியமாச்சு? அங்கதான் தொழில்நுட்பமே இல்லையே. எப்படி இது சாத்தியமாச்சு? அந்த சுவரின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற சுவர் 11 அடி, உள்ள ஒரு அறை இருக்கு, சாந்தார அறைன்னு பேரு. உள்ள காற்று சுத்துறதுக்காக ஒரு அறை வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஒரு 13 அடி, மொத்தம் 30 அடி அந்த வாலோட திக்னஸ். நம்ம ரூமே 10 அடியில் தான் கட்டுவோம். அந்த வால் அப்படிங்கிறது 30 அடி, 11 அடி, 6 அடி, 13 அடி, 30 அடியில் அமைச்சு இப்படியே கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அந்த உச்சியில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிடம் முடிஞ்சு ஒவ்வொரு வாலோட திக்னஸ் 30 அடியாக முடிஞ்சு உள்ளே இருக்கிற அந்த 6 அடி க்ளோஸ் ஆகிடும். மிகப்பெரிய கட்டுமானம், கட்டுமானத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உள்ள இருக்கிற சிவலிங்கம், பெரிய சிவலிங்கத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து சிவன் நினைச்சிருக்கோம் இல்லையா? ராஜராஜன் பார்வையிலும் ராஜேந்திரன் பார்வையிலும் உள்ள இருக்கிற சிவனும் சிவன் தான், வெளியே இருக்கிற அந்த கோபுரமும் சிவன் தான். அதோட அந்த கட்டுமானத்தோட ரகசியம் என்னன்னா ஆகாசமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆகாசமூர்த்தி அந்த கட்டுமானத்தை உள்ள சிவலிங்கத்துக்கு மேலே ஓப்பனாக விட்டுருப்பாங்க. மற்ற எந்த கோயிலும் அது ஓப்பன் இருக்காது, க்ளோஸில் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக ஓப்பனில் விட்டுருப்பாங்க. அதோட குறுக்கு வெட்டு தோட்டம் கூகுளில் கிடைக்கும் பாருங்க. ஆகாசமூர்த்தியாய் இந்த பிரபஞ்சம் எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக அதை ஓப்பனாக விட்ட அரசன் இந்த உலகத்துக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவனை விட வேற எவனை பெரியவன் கிடையாதுனால நான் பெருசாக கட்டியிருக்கேன் அப்படின்ற அந்த உண்மையை புரிய வச்சுட்டு போயிருக்காரு. 216 அடி உயரம். எத்தனை அடி சார் கீழே ஆழம் இருக்கும்? அதுக்கு நிறைய கதை இருக்கு. 216 அடி மேலே உயரம் இருக்கு. எத்தனை அடி கீழே ஆழம் இருக்கும்? ஒரு 10 அடி, 8. தஞ்சாவூர் தலைவட்டி பொம்மை மாதிரி எப்படி செஞ்சாலும் திரும்ப வந்து உட்காந்துக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இல்லை, 96 அடி கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மண் நிறைஞ்ச பகுதி. ஆமாம், மண் நிறைஞ்ச பகுதி இருக்கு. மண் நிறைஞ்ச பகுதி, மண்ணோட நெகிழ்வுத்தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த கோயில் அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. சமீபத்தில் இந்திய தொழில் ஆய்வுத்துறை என்ன பண்ணுது, அந்த பேஸ்மெண்ட் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தோன்றுறாங்க. கீழே அடியில் தோண்டி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் முண்டு கற்கள் போட்டிருக்காங்க. அந்த மண்ணை இணைச்சி பிடிக்கிறதுக்காக முண்டு கற்கள் போட்டிருக்காங்க. அந்த முண்டு கற்களில் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் எவ்வளவு பெருந்தன்மையானவன் என்பதை அந்த முண்டு கற்கள் பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு கல்லையும் ஒரு பேர், அன்று வாழ்ந்த மக்களோட பேர். நீ இந்த கோயிலுக்கு ஒன்னால முடிஞ்சதை கொடு, பணம் இருந்தால் பணம் கொடு, உழைப்பு உழைப்பு கொடு, இல்லை சின்ன கல் அது கொடுத்து சொல்லி அந்த கல்லை வாங்கி அந்த கல்லையும் அந்த மக்களோட பேர், அவனோட பேரையை பதிச்சு அங்கே போட்டிருக்கான் பாருங்க. இந்த மன்னனோட வேறு யார் சார் மன்னன் நம்ம சொல்றோம்? யார் மன்னன் சொல்ல முடியும்? மக்களை மதித்த மன்னன். அந்த கோயிலோட சுவர் அத்தனையும் வரலாற்று பொக்கிஷம், அத்தனை எழுத்துக்கள் தான். 1895 முன்னாடி ராஜராஜன் ஒரு அரசர் தான் கேட்டீங்க, யாருக்கும் தெரியாது. தஞ்சை பெரிய கோயில் கட்டாது யார் யாருன்னு கேட்டால் 4-5 பேர் சொல்லுவாங்க. கரிகால சோழன் தான் கட்டினாரு, இல்லை கிருமி கண்ட சோழன் கட்டினாரு, இல்லை ஏட்டுக்கழகத்தில் வந்து பூதங்கள் வந்து கட்டிட்டு போச்சு. 1008 கதைகள். 1895 குருஷிங்கிற ஒரு ஜெர்மானிய அறிஞர் தான் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாரு. கோயிலை பார்க்குறாரு, நிறைய கீரல் இருக்கு. இது என்ன ஐயா கீரல் அப்படின்னு ஆளுங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது பூனை கீறிட்டு போயிருக்கும். பூனை இத்தனை அடி உயர வாலில் இவ்வளோதான் நம்ம ஆளுங்களோட அறிவு அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த பொக்கிஷம் என்னன்னு யாருக்கும் தெரியல. ஆனாலும் அவர் விடலை. தமிழ் அறிஞர்கள் அந்த துறை சார்ந்த அறிஞர்களை கூட்டு போய் திரும்ப திரும்ப தேடி தேடி அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு, இது ராஜராஜன் ஒரு அரசன் வந்து அவன் கட்டின கோயில் அப்படின்னு. யானும் அக்கையும் சேர்ந்து கட்டிய கோயில் கற்றலையும் நம்ம எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோயிலோட சிற்பி பார்த்தீங்கன்னா குஞ்சரமல்லர். குஞ்சரமல்லர் கோயிலோட சிற்பி வந்து குஞ்சரமல்லர். ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அந்த கோயிலோட சிற்பியின் பெயர் குஞ்சரமல்லன். அந்த குஞ்சரமல்லனுக்கு தன் பெயரே கொடுத்து ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தார். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லை. அந்த கோயிலில் வேலை பார்ப்பவர்களுக்கு முகச்சவரம் பண்ணுவார் இல்லையா, நாவிதர். அந்த நாவிதருக்கும் ராஜராஜ பெருநாவிதன் பட்டம் கொடுத்தா பாருங்க. அங்கதான் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தலில் வேற்றுமையிடான் வல்லவன் சொன்ன செயலில் செய்திருக்காங்க. மிகப்பெரிய வரலாறு சார். இந்த டயத்துக்குள்ள என்னால் கூட்டு புரிஞ்சது இதுதான். பல்வேறுகிட்ட ஒரே வேண்டுகோள், சோழர்களுடைய வரலாற்றை மீண்டும் எழுத வேண்டும், மீட்டு எழுத வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.